இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இன்றைக்கி நம்ம கிட்ட பாருங்கள் ஒரு Hyundai i10 ஆட்டோமேட்டிக் 2012 மாடலில் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் வெறும் 62,000 கிலோமீட்டர் மட்டுமே ஒன்று ஒரு ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட நம்பர் TN 20 BK 9920ங்க. வண்டியோட கலர் பாருங்கள், ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. வண்டியோட பாடி லைன், குவாலிட்டி, இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும். சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லேயே இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டியோட டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்க, 100% கண்டிஷனில். லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 500-1000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பாங்க. டயர் புதுசான கண்டிஷன்லேயே தெளிவாக இருக்குது. வண்டியோட பாடி லைனுமே குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. இந்த வண்டி ஓவரால் ஓடிக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 62,000 கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட குவாலிட்டி, சவுண்டு, வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்டீரியர் போகும். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 கீ கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. அது மட்டும் இல்லாமல் டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடும். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான ஆப்ஷன், பட்டன் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 62,374 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. மியூசிக் சிஸ்டம் வந்துடுது டச் ஸ்க்ரீனில், அதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடுது. ஏசி எல்லாமே சூப்பராக பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்கெலாம் பாருங்களேன், தெளிவாக இருக்கும். ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள். சீட் கவர்ஸுமே தெளிவாக ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியில் இருக்குது. வண்டியோட அப்பன்சருமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், ஒரு 3 பேர் தாராளமாக ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். இதில் பின்னாடி பேசஞ்சரு. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், அப்பன்சர்லாம் அப்படியே புது வண்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியரில் பின்னாடி வென்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் வந்துடுது. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள். வண்டியில் ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே போயிட்டோன்னா வண்டிக்கான பாடி கவர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. வண்டிக்கு ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 80% கண்டிஷனில் வந்துடுது. வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே வந்துடுது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜினோட சவுண்டு, இன்ஜினோட குவாலிட்டி, வண்டியோட ரேட்டு பார்க்கலாம். நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள், நல்ல குவாலிட்டியான ஆட்டோமேட்டிக் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக மறுபடியும் இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லேயே இருக்கும். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு புது வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். சீல்டு இன்ஜின் தான் முக்கியமான விஷயம். வண்டியில் ஆயில் லீக், டேமேஜ் எந்த வேலையுமே கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். ஆப்ராம் சைட்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. வண்டியோட பேட்டரியுமே வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட இன்ஜினை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. ரொம்பவே ஸ்மூத்தாக, சூப்பராக, ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்றதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி காட்டிடலாம். வாங்க பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் நாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சூப்பரான கண்டிஷனில் வெறும் 62,000 கிலோமீட்டர் ட்ரைவனோட இந்த 2012 Hyundai i10 இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். 2012 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு தெளிவான குவாலிட்டியில் சூப்பரான வண்டி Hyundai i10 ஆட்டோமேட்டிக் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நாங்கள் கேட்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா 2,95,000 ரூபாங்க. மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆட்டோமேட்டிக் வண்டியில் லோ கிலோமீட்டர் ஓடினா ஒரு தெளிவான வண்டி இந்த பட்ஜெட்டுக்கு வேறு யாருமே தர மாட்டாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி ஒரு தெளிவான ரேட்டுக்கு கொடுக்குறோம். இந்த ரேட்டுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. சின்னதாக குறைச்சி இந்த வண்டியை கொடுத்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் 2010 வண்டியே 2,000 ரூபா போயிட்டுருக்கு, அதுவும் மேனுவல் கியரோட. நம்ம 2012
அண்ட் ஆட்டோமேட்டிக் கியரோட இந்த வண்டிக்கு வெறும் 2,95,000 கேட்குறோம். இந்த 2,95,000ன்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, சின்னதாக குறைச்சி கொடுத்துடலாம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், டெய்லி ஒரு வீடியோ கன்ஃபார்மாக வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் வரணும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லனா இப்போவே ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்கானப்பா.